இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 4:20. பிரபல நடிகர் ஒருவர் இருந்தார். இனிய குரலில் அழகாக பேசுவார். சத்தத்தை உயர்த்தியோ தாழ்த்தியோ பொருளுக்கு ஏற்ப கவர்ச்சிகரமாக பேசுவார். ஒரு நாள் ஒரு செல்வந்தருடைய வீட்டில் ஒரு பெரிய வைபவம் நடைபெற்றது. ஏராளமான விருந்தாளிகள் வந்திருந்தனர். இந்த நடிகரும் வந்திருந்தார். வைபவத்தின் நிகழ்ச்சிகளில் அந்த நடிகருக்கும் ஒரு பங்கு கொடுக்க யாவரும் விரும்பினர். அவரும் அதற்கு சம்மதித்தார். அவர் முறை வந்தபோது மேடைக்கு வந்தார். எந்த கட்டத்தை அபிநய நடிப்புடன் நான் சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். சற்று நேர அமைதிக்கு பின் ஒரு போதகர் எழும்பி 23ஆம் சங்கீதத்தை சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். வேத பகுதி ஒன்றை சொல்லுவார்கள் என்று நடிகர் எதிர்பார்க்கவே இல்லை. சில வினாடிகள் தயக்கத்துடன் காட்சியளித்தார். பின் போதகரை நோக்கி, நல்லது, கவர்ச்சிகரமாக அதை ஒப்பிக்க என்னால் கூடும். ஆயினும் ஒரு நிபந்தனை, நான் ஒப்பித்த பின் நீரும் அதை ஒப்பிக்க வேண்டும் என்றார். போதகரும் இப்படி ஒரு நிபந்தனையை எதிர்பார்க்கவில்லை. அவர் நடிகரை நோக்கி, உம்முடைய நடிப்பு திறமையில் ஒரு சிறிய பகுதி அளவு கூட என்னிடம் கிடையாது. ஆயினும் அப்படி ஒரு நிபந்தனையை நீர் விதிப்பதாயிருந்தால் உமக்கு பின் நானும் அதை ஒப்பிப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றார். நடிகர் முதலாவது அதை மனப்பாடமாக அபிநயத்துடன் ஒப்பிக்க ஆரம்பித்தார். ஆஹா, எவ்வளவு இனிமை, கம்பீரமான குரல், பொருத்தமான அபிநயம். விருந்தாளிகள் அப்படியே லயித்து போய்விட்டனர். நடிகர் ஒப்பித்து முடிந்ததும் பலத்த கரகோஷம், வானை பிளக்கும் ஆரவாரம், ஏகத்திற்கு பாராட்டு. பின்போதகரின் முறை. ஒப்புக்கொண்டபடி அவரும் மேடைக்கு வந்தார். தமது பாணியிலே ஒப்பிக்க ஆரம்பித்தார். நடிகரின் சிறப்புகள் குருவானவரின் ஒப்பித்தலில் இல்லை. குறைந்த இனிமை, கரகோஷம் இல்லை, ஆரவாரம் இல்லை, பாராட்டு இல்லை. ஆனால் ஒரே நிசப்தம், தலை குனிந்த நிலை, ஆராய் பெருகின கண்கள். அத்தனை கவர்ச்சியா? இல்லை, அத்தனை இதய உணர்ச்சி. உணர்ச்சி வசத்தால் கண்ணீர். அதை சிந்தாத கண் ஒன்று கூட அங்கு இல்லை. சில வினாடிகள் அமைதிக்கு பின் நடிகர் மீண்டும் மேடைக்கு வந்தார். சில வார்த்தைகள் பேச விரும்பினார். மிகுந்த உணர்ச்சி வசத்தால் அவரால் கூட வழக்கம் போல பேச முடியவில்லை. தளதளக்கும் குரலில், நண்பர்களே, எனது திறமையால் உங்கள் கண்களை கவர்ந்தேன், உங்கள் செவிகளையும் கவர்ந்தேன். இவரோ உங்களுடைய உள்ளங்களையே தொட்டுவிட்டார். எங்கள் இருவரின் ஒப்பித்தலிலும் ஒரு பெரும் வித்தியாசம். நான் இந்த மேய்ப்பர் சங்கீதத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருக்கிறேன், அவரோ அந்த சங்கீதத்தின் மேய்ப்பரையே அறிந்தவராயிருக்கிறார் என்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, வார்த்தை ஜாலங்கள் தேவனுக்கு முக்கியமல்ல. தேவ பிரசன்னமே மாற்றங்களை கொண்டு வர முடியும். வேதத்தில் படிப்பறிவற்ற பேதுரு மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு அவனை அழைத்து அவனை மனிதர்களை பிடிக்கிறவனாக்குவேன் என்றார். உடனே பேதுரு இயேசுவின் பின் சென்றான். ஆரம்பத்தில் அவனுடைய வாயில் மாம்ச கிரியைகள் நிறைந்த கெட்ட வார்த்தைகள் இருந்திருக்கலாம். இயேசு அவனை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அபிஷேகித்து அவனுக்குள் இருந்த பயத்தை நீக்கி தன்னுடைய வார்த்தைகளை அவனுடைய வாயிலே வைத்தார். பின்னர் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை மக்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அவர்கள் அறிந்திருந்தபடியினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவனுடைய வார்த்தைகளை கேட்டதினால் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என வேதத்தில் வாசிக்கிறோம். மேலும் பவுலின் வாயில் ஆரம்ப நாட்களில் உலக நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள் இருந்தன. இயேசு அவனை அபிஷேகித்த பின் அனைவர் முன்பாகவும் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக பேசினான், சபைகளை கட்டினான். ஆம்பிரியமானவர்களே, வார்த்தை ஜாலங்களை முழங்கி வேஷம் போடுகிற வாழ்க்கை ஒரு நாள் வெளுத்து போகும். ஆனால் பரிசுத்த வாழ்க்கை செய்பவர்களே தேவனோடு வாழ முடியும். எனவே தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு தேவனுடைய பார்வையில் அவருக்கு உபயோகமான பாத்திரமாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. உலக பிரகாரமான தாளந்துகள் அல்ல ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு கொடுக்கிற தாளந்துகளை உமக்காக உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு கர்த்தாவே அநேகருக்கு அப்பா பிரயோஜனமான கர்த்தாவே வார்த்தைகளை நாங்கள் சொல்லக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் வழி நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே எங்களை உம்முடைய ஜனம் என்று சொல்வதற்காக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாயிலே அருளி அப்பா உம்முடைய கரத்தின் நிழலினாலே என் தேவன் எங்களை நீர் மறைத்துக் கொள்வீராக ராஜா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.